இந்திய அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை என்ற சொல் முதலில் எப்போது குறிப்பிடப்பட்டது? 1976ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மதச்சார்பின்மை என்ற சொல் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. இந்த திருத்தம் குட்டி அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 389 ஆகும். இதில் மாகாண பிரதிநிதிகள், சுதேச அரசுகளின் பிரதிநிதிகள் மற்றும் முதன்மை ஆணையர் மாகாண பிரதிநிதிகள் அடங்குவர். 292 என்பது பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை மட்டுமே. பாதசாரிகள் விதிமீறல்களைத் தவிர குறிப்பிடப்பட்டுள்ள விபத்துகளுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க காரணம் எது? சிவப்பு விளக்கை மீறிச் செல்வது சந்திப்புகளில் விபத்துகள் ஏற்பட மிக முக்கியமான காரணமாகும். இது ஓட்டுநரின் ஒழுக்கமின்மையை காட்டுவதோடு மற்றவர்களின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கிறது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள முழு வடிவம் என்ன? CRPF என்பதன் விரிவாக்கம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஆகும். இது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மிகப்பெரிய மத்திய ஆயுத காவல் படையாகும். முகவுரை அடிப்படையாக கொண்ட குறிக்கோள் தீர்மானத்தை வரைந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு டிசம்பர் 1946 13 அன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தார். இந்த தீர்மானமே பிற்காலத்தில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக பிரியாம்பிள் உருவெடுத்தது. ஒரு தனிநபர் அரசாங்க திட்டங்களின் பலனைப் பெற என்ன தேவைப்படுகிறது? ஒரு தனிநபர் அரசு திட்டங்களின் பயன்களைப் பெற அத்திட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரியிடம் உரிய முறையில் விண்ணப்பிக்க வேண்டும். இது தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்கிறது. மனித உரிமைகள் எந்த மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? மனித உரிமைகள் என்பது ஒரு மனிதன் மனிதனாக பிறந்ததாலேயே அவனுக்கு கிடைக்கும் அடிப்படை உரிமைகள். இவை சர்வதேச மட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பிரகடனத்தின் UDHR மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இவை இனம், மொழி, நாடு கடந்து உலகிலுள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானவை. எந்த அரசியலமைப்பு கருத்துருவை பற்றி ஒரு சிறு குறிப்பு கேட்கப்பட்டுள்ளது? அரசியலமைப்பு பரிகாரங்களுக்கான உரிமை சரத்து 32 குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுக வழிவகை செய்கிறது. இதனாலேயே டாக்டர் P.R. அம்பேத்கர் இதனை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தார். எந்த கொள்கை ஒரு மதச்சார்பற்ற அரசின் சிறப்பியல்பு ஆகும்? மதச்சார்பற்ற அரசு என்பது குடிமக்கள் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்ற அல்லது பின்பற்றாமல் இருக்க முழு சுதந்திரம் அளிக்கும் கொள்கையை கொண்டது. இது அரசுக்கும் மதத்திற்கும் இடையே ஒரு நடுநிலையான இடைவெளியை பராமரிக்கிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களின் முதன்மை நோக்கம் என்ன? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் வணிகர்கள் நேர்மையற்ற முறையில் செயல்படுவதை தடுக்கவும், நுகர்வோருக்கு பொருட்கள் பற்றிய சரியான தகவல்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் இயற்றப்பட்டன. இது நுகர்வோர் ஏமாற்றப்படுவதிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது. புகார்களை குறைப்பது நோக்கமல்ல, புகார்களுக்கு தீர்வு காண்பதே நோக்கம். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.